மட்டன் குஸ்காவா கழட்டி உள்ளான்னு நினைச்சா கரெக்டா வந்து நிக்கிறானே. ஹலோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. இந்த வீடியோல புஷ்பா 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். புஷ்பா 2 படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஷ்பா 1ஓட கிளைமேக்ஸ்ல வந்து அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் ஒரு மோதலோட தான் படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அதோட கண்டினியூட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புஷ்பா 2 அதோட சீக்வல். ஓகேங்களா, படத்தோட ஒன்லைன் வந்து பாத்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் வந்து ஃபகத் ஃபாசில்கிட்ட வந்து ஒரு சவால் விட்டுருப்பாரு. அது என்ன சவால்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 200 டன் சரக்கை வந்து சென்னைக்கு வந்து நான் உனக்கு முன்னாடியே வந்து தூக்கிட்டு போறேன், முடிஞ்சா புடிச்சு காட்டு அப்படின்னு ஒரு சவால் வந்து விட்டுருக்காரு. அந்த சவால்ல வந்து ஜெயிச்சாரா, இவங்க வந்து கடைசியில என்ன ஆச்சு, ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் இடையில இருந்த அந்த மோதல் என்னாச்சு அப்படின்றத அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த கதை தான் படம் ஃபுல்லா டிராவல் ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பாதியிலேயே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து வேற ஒரு கதையை நோக்கி தான் படம் வந்து மூவ் ஆகும். பாத்துக்கோங்க. முதல்ல பாசிட்டிவ் எல்லாம் என்னன்னு வந்து பாத்துருவோம். இந்த படத்தோட பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா வந்து பண்ணியிருக்காரு. யாருன்னா சாம்சியஸ் பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி வந்து சாங்ஸ் வந்து மட்டும் அவர் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழுக்க வந்து சாம்சியஸ் வந்து பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாது. அவ்வளவு அழகா நீட்டா அவருக்கு கொடுத்த வேலையை அவர் வந்து நீட்டா பண்ணி கொடுத்திருக்காரு. சூப்பராகவே இருந்துச்சு. அதுலயும் கிளைமேக்ஸ் பிஜிஎம் எல்லாம் வந்து பாத்தி கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி பத்தி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தை எடுக்கிற விதம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்து குறைய சொல்ல முடியாது. இன்க்ளூடிங் பிஜிஎம், சினிமோட்டோகிராஃபி, இது ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து குறைய சொல்ல முடியாது. அவ்வளவு பெர்ஃபெக்டா அவ்வளவு அழகாவே வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பெரிய பிளஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹீரோவான அல்லு அர்ஜுன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா படத்தையே வந்து தாங்குறாரு. ரொம்ப அழகா வந்து நடிச்சிருந்தாரு. எல்லா சீக்வன்ஸ்லயும் சரி, கங்கம்மா சீக்வன்ஸ்லயும் சரி, ஃபைட் சீக்வன்ஸ்லயும் சரி, ரொமான்ஸ்லயும் சரி, டான்ஸ்லயும் சரி. அவரோட டான்ஸ் பத்தி நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட டான்ஸை பத்தி. ஃபகத் ஃபாசில் இருக்காருல்ல, அவரு நடிப்புல எப்படி ஒரு பீஸ்ட் பாத்தீங்களா, அவருக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர் வந்து நடிச்சிருந்தாரு. ஃபகத் ஃபாசில் அவரையும் சொல்ல தேவையில்லை, அவரும் சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. ஆனா அவரை பத்தி இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் வந்து நெகட்டிவ்ல வந்து சொல்லுவேன். படத்துல கங்கம்மா சீக்வன்ஸ் ஒண்ணு இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவர் வந்து அந்த சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க. அந்த சீக்வன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வேற ரகம், அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இன்க்ளூடிங் கிளைமேக்ஸ் சொல்லணும். கிளைமேக்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது என்னோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு, எப்படிதான் இருந்துச்சு. பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். அது என்னன்னு நான் வந்து சொல்ல விரும்பல. அது வந்து சொன்னோம்னா சப்போஸ் ஸ்பாயிலரா போயிடும். நீங்க வந்து போய் அது தியேட்டர்ல பாருங்க, அது உங்களுக்கே தெரியும். படத்துல இவ்வளவுதான் பாசிட்டிவா, இதுக்கு மேல பாசிட்டிவ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. படத்துல நடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, எல்லாருமே சூப்பரான ஆக்டிங்க வந்து வெளிப்படுத்திருக்காங்க. ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவ்வளவு அழகா நீட்டா வந்து நடிச்சு கொடுத்திருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா ராஷ்மிகா வந்து ஒரு சிங்கிள் டேக்ல வந்து ஒரு போர்ஷன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா வந்து எமோஷனலா வந்து நான் வந்து கிளைமேக்ஸ்ல கனெக்ட் ஆயிட்டேன். அழுவக்கூடாதுன்னு நினைச்சேன், என்னையே அழுவிச்சிட்டானுங்க. அழுவுறான் அழுவலையா, கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயிருக்கு, அழுவலன்ற. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து எமோஷனலி எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து சொல்றேன். ஓகேங்களா, படத்துல எடுத்து இந்த சிங்கிள் டேக் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ். டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லா சாங்குமே அவங்க வந்து டான்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. முக்கியமா வந்து அது கங்கம்மா சீக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அப்போ வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு, ரொம்ப வெறித்தனமான ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு அல்லு அர்ஜுன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேறெல்லாம் நான் மறந்துட்டேன் அந்த ஃபீலிங்ஸ். இத பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலா படத்துல உங்களோட ஃபீலிங்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் படத்தை பார்த்துட்டு இருக்க எங்களோட ஃபீலிங்ஸ் ஏன்டா கிளறீங்க? பக்கத்து உட்காந்து இருந்த ஒருத்தன்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டான்டா. அடி பாதி படத்துக்கே வேட்டி வேர்த்துடுத்து, மீதி படத்தையும் பார்த்தா தொப்பலா நினைச்சிரும். கொரியோகிராஃபின்றதும் பாத்தீங்கன்னா எல்லா சாங்குக்கும் சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல, ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்ல முடியல. நல்லாவே இருந்துச்சு, ஓரளவுக்கு டீசென்டாவா
அந்த சாங்கெல்லாம் பார்த்து எப்படிதான் சொல்றது. ஓகே, நல்லாவே இருந்துச்சு. ஓகேங்களா, கிஸ்கு சாங் அதுல வந்து ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்ரீலீலா. அவங்க டான்ஸ் சொல்லவே தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து ஊ சொல்றியா சாங் அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து அதுதான் கிடையாது. இருந்தா நான் நல்லா இருந்துச்சு, நான் நல்லா பார்த்தேன். ஃபைட்ல முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கங்கம்மா ஃபைட் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் ஃபைட்டு, எல்லா ஃபைட்டுமே சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா லாஜிக்கோட பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது. லாஜிக்ன்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து தூக்கிட்டீங்கன்னா ஃபைட் வந்து நல்லாவே இருக்கும், நல்லாவே இருந்துச்சு. ஓகே, பாசிட்டிவ்ஸே நிறைய பார்த்தாச்சு. இப்போ நெகட்டிவ் பக்கம் போவோம். இது வரண்டா நெகட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபகத் ஃபாசில் வந்து எப்படிப்பட்ட ஆக்டர்னு நமக்கு தெரியும். ஆனா அவரோட கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து சரியா எழுதல. அவர் வந்து இந்த படத்துல ஒழுங்காவே யூஸ் பண்ணல. அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு. பேசிக்கா வருத்தம்னு சொல்றதை விட எனக்கு ரொம்ப கோபமா வந்துச்சுன்னு சொல்லலாம். நான் வந்து பார்ட் 1 பார்த்துட்டு ஃபகத் ஃபாசில் அவரோட கேரக்டர் வந்து இப்படி இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நான் ஒன்று வச்சிருந்தேன். ஆனா வந்து படத்துல வேற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கோபமே வந்துச்சு எனக்கு. பாதி படத்துக்கு மேலாம் பாத்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலே காணும். அவர் வந்து ஒரு பில்டிங்கோட பிளாஸ்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க ஆக்சுவலா. ஆனா அது வந்து அவங்க கரெக்டாவே காட்டல. அவருக்கு என்ன ஆச்சுன்னுன்றதுலாம் அந்த இடத்துல காட்டல. ஆனா அவர் அந்த பில்டிங்குள்ள இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேமரா வெளியே வந்துடும், அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆயிடும். அப்படிதான் காட்டியிருக்காங்க. ஆனா வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்றத வந்து படத்துல சரியா காட்டல. கிளைமேக்ஸ்ல ஒரு கேரக்டர் வருது. ஆனா அந்த கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அது வந்து ஃபகத் ஃபாசில் தான் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா வந்து அவங்க பேக்ல இருந்து தான் காட்டினாங்க. அது அந்த கேரக்டர் யாருன்னு தெரியல. மேபி பார்ட் 3ல வந்து அந்த கேரக்டர் வேற ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அப்படியே கூட நம்ம யோசிக்கலாம்ல. அதனால கரெக்டான ஒரு விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தோட சாங்ஸ் தான். பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணும்போது பார்ட் 1ல எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்கும். ஊ சொல்றியா மாமா சாங் ஆகட்டும், ஸ்ரீவல்லி சாங் ஆகட்டும், சாமி ஆகட்டும், அப்புறம் ஏ பேட்டான்னு ஒரு சாங் இருக்கு அந்த பாட்டு, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். பேசிக்கா எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். அடுத்த நெகட்டிவ் பாயிண்டா எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளாமர் தான். ராஷ்மிகா மந்தனா அவங்கள காட்டுற சீன்ல எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கிளாமரா தான் இருக்கும். அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அனிமல்ல எப்படி இருந்துச்சோ அந்த ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு. அனிமல் பார்த்த ஃபீல் தான் எனக்கு ராஷ்மிகா மந்தனா அவங்கள பார்க்கும்போது இருந்துச்சு. என்னதான் ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் இன்ட்ரோ ஃபைட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பாலையா ஸ்டைல் இருந்தாலும் பிராங்கா சொல்லணும்னா கிரிஞ்சா இருந்துச்சு. ஓப்பனிங் ஃபைட் பாலையா ஸ்டைல்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. ஓவராலா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூப்பராவே இருக்கு. இது ஒரு கமர்ஷியல் மூவின்றதுனால நம்ம லாஜிக்கெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவி பார்த்த ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது. நான் வந்து லாஜிக் படி பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். நான் லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன்பா, எனக்கு வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா போதும், நான் வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ஆவது தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராகவே இருக்கும், ஒர்த் தான். ஸோ எஸ்டி வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.